தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. கடவுள் என்றால் என்ன? கடவுள் வழிபாடு என்றால் என்ன? உள்நிலை ப்ளஸ் கடநிலை என்னும் அகம்புறம் என்ற இரு நிலைகளையும் கொண்டு விளங்கும் ஒன்றான இயற்கை உண்மை மெய்ப்பொருளையே, அது எப்படி உள்ளதோ அப்படியே, அதாவது ஆஸ் இட் இஸ், கடவுள் என்று அழைத்தனர் நம் பழந்தமிழ் சைவ சித்தாந்த பெரியோர்கள். கடவுள் என்பவர் நாணயமானவர். எப்படி ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இயல்பாக உள்ளதோ அதுபோல கடவுள் பஞ்சபூதத்தாலான பிரபஞ்சம் என்கின்ற உலகம், புறம் ஆன இயற்கை விளக்கம் என்கின்ற ஒரு பக்கமாகவும், இந்த உலக விளக்கத்திற்கு காரணமாகிய இயற்கை உண்மை என்கின்ற அகமாகிய உள்பக்கமும் கொண்டு விளங்குகின்றார். மேலும் கடம் என்ற சொல் தேகத்தை குறிக்கின்றது. இந்த தேகமே ஒரு சிற்பிரபஞ்சம் என்பார்கள். இந்த தேகத்திற்கு உள்ளே உள்ள உள்ளொளியையே உள் என்று கொண்டு கடம் ப்ளஸ் உள் கடவுள் என்று அழைத்தனர். 2 பக்கங்கள் கொண்டது எனினும் நாணயம் என்பது ஒன்றுதானே. அதனால் உபயம் என்றார் வள்ளல் பெருமான். உபயம் என்றால் 2, உபய பக்கமும் 1 என காட்டி அபய சிற்றபையில் அற்பெருஞ்சோதி. அடுத்து கடவுள் வழிபாடு என்பது யாது? வழிபாடு, வழி ப்ளஸ் பாடு, அவர் வழியில் படுதல், அதற்குத்தக வாழ்தல். வழி என்பதும் சாலை என்பதும் மார்க்கம் என்பதும் நெறி என்பதும் கடவுள் தன் அருள் தன்மையையும் சத்துண்மையையும், அதாவது கருணையும் சிவமும் விளக்கம் செய்வதற்கான ஒரு தனி இடமாகும். அதுவே ஆன்மா எனப்படும். ஆன்மாவே கடவுளின் தருமம் அல்லது தயா மூலம் ஆகிய எல்லாம் வல்ல தனிப்பெரும் கருணை தன்மை விளங்குவதற்கு வழியாக, இடமாக, தலமாக உள்ளது. அது கடவுளின் அருளனுபவ வாழ்விற்கான நிலையம். அது கடவுளுடையது. ஆன்மா அது அருட்ஜோதி கடவுளை. எனவே இங்கு நான் எனது என்பது உண்மையில் கடவுளுடைய அருள் தன்மையே என அறிந்து தற்போதும் ஒழிந்து நான் என்பது அற்று அருளில் பூரண சரணாகதி அடைந்து கடவுள் நிலையறிந்த அம்மையமாகி அவர் வழி ஆகிய தனிப்பெரும் கருணை ஆகிய அருள் நெறியில் படுதலே உண்மை கடவுள் வழிபாடு ஆகும். நன்றி. தயவு வள்ளலார் சரவணானந்தா.